Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பராக்கிரமஸ்தானம் எனும் 11ஆம் இடம். ஒரு வீடுகளுடைய தனித்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பராக்கிரமஸ்தானம்ங்கிற 11ஆம் வீடு எந்த மாதிரியான பலாபலன்களை நமக்கு கொடுக்கும், இந்த வீட்டுக்கு யார் பொறுப்பு வகிக்கிறவங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். 11ஆம் இடம் ஒருவருக்கு பார்த்திங்கன்னா அவருடைய செயல்திறனை குறிக்கக்கூடிய வீடாக இருக்கும். செயல்திறன் ஸ்தானம், வலிமையை வெளிப்படுத்தக்கூடிய, அதனால தான் அதை பராக்கிரமஸ்தானம்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு வகையில் பார்த்திங்கன்னா உபஜயஸ்தானமும் கூட. அதாவது நம்ம லக்னத்திலிருந்து 3, 6, 10, 11ஆம் வீடுகள் உபஜயஸ்தானங்களில் வரும். இதில் 3, 6 இந்த 2 வீடுமே மறைவு ஸ்தானங்கள்லையும் போயிடும். 10ஆம் இடம் கர்மம் செயல் ஸ்தானத்தில் வரும். இந்த 11 மட்டும்தான் பெருசாக நெகட்டிவ் இல்லாத லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடிய வீடாக இருக்கும். இப்போ 11ஆம் இடங்கிறதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னா, இந்த வீட்டில் உட்கார்றக்கிறக்கும் மோஸ்ட்லி கெடுக்காது, மோஸ்ட்லி கெடுபடும் செய்யாது. சரலக்கணங்களுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம் ஆச்சே சார் அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு கூட ஒரு 25% ஆதிபத்திய அதுலேயும் காரகத்துவ பாதகங்களை தான் அதிகமாக செய்யும். உதாரணமாக மேசலக்னக்காரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலைக்காரங்களால், சனியுடைய காரகத்துவங்கள்னால வர பாதகம் தான் இருக்கும். கடகலக்கணக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய காரகத்துவங்களால் வர்ற பாதகம். சுக்கரனுடைய காரகத்துவம் என்ன? உல்லாச சல்லாபங்களை அனுபவிக்கிறது, இளம் பெண்கள் விஷயத்தில் தப்பாக முடிவெடுக்கிறது, இதை மாதிரி தான். துலாலக்கணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியனுடைய காரகத்துவங்களால் தான் பாதகம் இருக்கும். அதிகாரத்தை கைப்பற்றுறது, அதிகார ரீதியான விஷயங்கள், அரசியல் ரீதியான சிக்கல்கள், அப்படி தான் அப்பா வழி உறவுகள் வருது. மகர லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே செவ்வாயினுடைய காரகத்துவங்களான சொத்து பத்து, சகோதர உறவு, தைரிய வீரிய செயல்திறன்கிற பேரில் என்னத்தையாவது பண்ணுறதுங்கிறதுல தான் வரும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு லாபம்ங்கிறது நிச்சயமாக இருக்கும். லாப மேன்மை அதிகரிக்கும் விதியாக 11ஆம் இடம் வரும். 11ஆம் இடத்துடைய மெயின் குறிக்கோளே என்னன்னு பார்த்திங்கன்னா லாபம் லாபம் லாபம். எதை செஞ்சால் எப்படி செஞ்சால் நமக்கு லாபம் வரும் அப்படிங்கிற அந்த லாப மேன்மையை மெயினாக குறிப்பிடுற வீடாக 11ஆம் இடம் வரும். ஸோ 11ஆம் இடத்தினுடைய பராக்கிரமங்கள் நமக்கு எப்படி வெளிப்படுத்துங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த 11ஆம் இடத்துல மறு திருமணத்திற்கான சூட்சுமமும் இங்கே தான் ஒழிஞ்சிட்ருக்கும். 7ஆம் அதிபதியை விட எந்த ஒரு ஜாதகத்திற்கு 11ஆம் இடம் அல்லது 11ஆம் அதிபதி அதிக பவர்ஃபுல்லாக இருந்தாலும் 2வது கல்யாணம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறதும் நம்ம சேனல்லையே நிறைய காணொளிகளில் சொல்லியிருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்டதை தரக்கூடிய தகுதி 11க்கு உண்டு. ஒன்றுக்கு மேற்பட்ட, இப்போ 2 வீடு, 2 காரு, 2 தொழில், ஒரு உத்தியோகம், சைடில் ஒரு உபத்தொழில், 2க்கு மேற்பட்ட வருமானங்கள், நிறைய இடங்களில் முதலீடு, அதிகப்படியான அறிவாற்றல், அதிகப்படியான செயல்திறன், ஒரே நேரத்தில் 4-5 வேலைகளை இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிற சாமர்த்தியம், சூட்சுமம், நிறைய தொடர்புகள், பெரிய மனிதர்களுடைய அனுசரணை, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, யாரை எங்கே எப்படி பயன்படுத்திக்கலாம், இந்த பயன்படுத்திக்கக்கூடிய வீடு 11. உங்களுக்கு லங்கேஸ்வரனுடைய கதையில் கூட தனுர் லக்னத்தில் துலாத்தில் எல்லா கிரகங்களும் 11 இருக்கணும்னு சொல்லி தன் மகன் இந்திரஜித்தை பெற்றுக்கிறதுக்கு அவர் நாரத மாமுனிவர் மூலமாக அறிவுரை கேட்டு செயலாற்றினார்னு ஒரு புராண கதை கூட உண்டு. இதுவும் நம்ம சேனல்லேயே 2-3 வாட்டி சொல்லியிருக்கு. அந்த அளவுக்கு 11ஆம் இடம் ரொம்ப பவர்ஃபுல்லான வீடு. 11ஆம் இடத்துல பாவக்கோள்கள் வலுவாக உட்கார்ந்தாலே அவரை ஜெயிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். சாமதான பேத தண்டம்னு எல்லா விதமான வழிகளையும் உபாயங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறவராக இருப்பார். மேலே உச்சக்கட்டத்திலிருந்து கீழ்நிலை மனிதர்கள் வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் அவருக்கு பழக்கம் இருக்கும்.
மிகப்பெரிய தொழிலதிபர்கள், மிகப்பெரிய அரசியல்வாதிகள், மிகப்பெரிய கலைத்துறை சாதனையாளர்கள், மிகப்பெரிய விளையாட்டுத்துறை சாதனையாளர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 11 ஸ்ட்ராங்காக இருக்கும். 11ஆம் இடத்தில் வலுவான கோள் உட்கார்ந்துருந்தவங்க அவ்வளோ ஈஸியாக தோத்தே போக மாட்டாங்க. நான் நிறைய வெற்றியாளர்கள் ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணினவங்கிற முறையில் சொல்கிறேன். அந்த 11ஆம் இடத்து அதிபதியோ இல்லது 11ல் வலுவான கோளோ அமர்ந்திருந்தால் கட்டாயம் வெற்றி உண்டு. நீங்கள் இவ்வளோ ரொம்ப யோசிக்க வேண்டாம். உங்கள் லக்னத்துக்கு 11ஆம் இடம் உங்கள் ராசியாக வந்துடுதுன்னு வச்சுங்க. 11ல் தான் சந்திரன் இருக்கார். இவர் வளர்பிறை சந்திரனா வலுவாகவும் உட்கார்ந்துட்டாருன்னா கட்டாயம் வெற்றிக்கு தகுதி உடைய, யூ டிசர்வ் இட், கட்டாயம் வெற்றிக்கு தகுதியுடைய மனிதராக நீங்கள் இருப்பீங்க. அப்படிப்பட்ட வெற்றிகளை குறிக்கக்கூடிய வீடு தான் 11. 11ஆம் இடம் உங்கள் பராக்கிரமத்தை வெளிப்படுத்தும், உங்கள் செயல்திறனை வெளிப்படுத்தும். ஒன்றுக்கு மேற்பட்ட வகையில் நீங்கள் எப்படியெல்லாம் லாப நோக்கம் கருதி செயல்படுவீர்கள்ங்கிறத வெளிப்படுத்தும். ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, அதில் ஒரு நிர்வாகி இருக்கார், இவருக்கு 11ஆம் இடம் வலுவாக இருக்குன்னா அந்த கம்பெனி எப்படி லாபகரமானதாக கொண்டுட்டு போக முடியும்னு இவருக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ஆளுகளை தான் தேடி தேடி பிடிச்சி கம்பெனியில் முக்கியமான பொறுப்புகளில் உட்கார வைப்பாங்க. இப்போ நம்ம நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய உயர்ந்த பதவி, தலைமை பதவிக்கு வரக்கூடிய ஒருத்தருக்கு 11ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இந்த நாட்டை எப்படி லாபகரமானதாக கொண்டுட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிடலாம். எப்படியெல்லாம் செஞ்சால் லாபம் அதிகரிக்கும் நம்ம நாட்டுக்கு அப்படிங்கிறது மாதிரி ஒரு தன்னலமற்ற யோசனைகளையும் கொடுக்கக்கூடிய வீடு தான் 11. பராக்கிரமத்தை வெளிப்படுத்தும். வீர தீர செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு 11ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். தீரமான செயல், தன்னலமற்ற சேவைகள், தீரமான செயல்கள் செய்வது, அந்த செயல்களை செஞ்சுட்டும் அதில் என்ன லாபங்கிற கணக்கு போடுறதும் 11ஆம் இடம் தான். இதை செய்தால் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம்ங்கிற அந்த தெளிவான திட்டமிடலை குறிக்கக்கூடிய வீடு 11. 11ஆம் இடத்துக்கு யார் பொறுப்பு வகிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பாவக்கோளும் 11ஆம் இடத்துக்கு பொறுப்பு வகிக்குங்க. பாவிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 11ஆம் இடம் முதல். அக்காவுக்கு சுபக்கோள்களுக்கு லாபம் வராதான்னு கேட்டால் அதுவும் வரும். ஆனால் பாவிகளுக்கு தான் அதிக பவர். பலம் பெற்ற பாவியும் 11ஆம் இடம்ங்கிற தலைப்பிலே ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்கலைன்னா போய் பாருங்கள். 11ஆம் இடம் அப்படி ஒரு பராக்கிரமத்தை வெளிப்படுத்தும். உறவுகள் நிலையில் வயதில் மூத்தவர்களை எல்லாரையும் 11ஆம் இடம் குறிப்பிடும். வயதில் மூத்தவர்கள், வாழ்க்கை துணையின் பூர்வீக சொத்து, வாழ்க்கை துணையின் குலதெய்வ அனுகிரகம், இது 11ஆம் இடம் வெளிப்படுத்தும். ஒரு ஸ்தானத்துக்கும் அது எத்தனாவது வீடாக வருதுங்கிறத பொறுத்து அந்த மாதிரியான உறவு நிலைகளை நம்ம கணக்கிடுறது அவசியம். தனத்தினால் கிடைக்கும் லாபம் அப்படிங்கிறது 11. இப்போ நீங்கள் பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போடலாமா, நிரந்தர வைப்பின் நிதி மூலமாக நமக்கு லாபம் இருக்குமா அப்படிங்கிறத 2ஆம் இடத்துக்கு 10ஆம் இடமா 11 வருதுங்கிறத வச்சு அப்படி கணக்கிடுறது தான். ஸோ பொதுவாக 11ஆம் இடத்தை அனைத்து பாவக்கோள்களும் ஆட்சி செய்யும். அதில் வலுப்பெற்ற கோள் உட்கார்ந்தாலும் சரி, அந்த வீட்டின் அதிபதி வலுவடைந்து இருந்தாலும் சரி, சுய லாபம் கருதி செயல்களில் ஈடுபட்டு அந்த செயல்களால் தனக்கும் நன்மையும் சமுதாயத்திற்கும் நன்மையும் தரக்கூடிய யோகியதை. இந்த வீட்டோட ஒரே நெகட்டிவ் செகண்ட் மேரேஜை குறிப்பிடுறது. செகண்ட் மேரேஜ் அப்படின்னு அதை சொல்கிறத விட ஒன்றுக்கு மேற்பட்ட அப்படிங்கிற விதிகளில் கொண்டு வரதான் சரியான பொருத்தமாக இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறது, புரியுதுங்களா? திருமணமும் 1 நடந்தால் சந்தோஷம். வீடு 2 வாங்கி யாராவது வருத்தப்பட்டிருக்காங்களா? 4 கார் வாங்கி யாராவது வருத்தப்படுறாங்களா? 4 பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குதுன்னு சொல்கிற யாராவது வருத்தப்படுறாங்களா? எனக்கு 2 தொழில்கள் இருக்குது, அதில் 2லேயுமே வருமானம் வருதுன்னு யாராவது வருத்தப்படுறாங்களா? ஒரே நேரத்தில் நான் 2 இடத்துல வேலை பார்க்குறேன் அப்படின்னு யாராவது வருத்தப்படுறாங்களா? இல்லை. ஆனால் 2 திருமணம்ங்கிறது மட்டும் வருந்தத்தக்க விஷயமாகுது. இந்த உறவுகள்னு வரும்போது அது ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கலாச்சாரத்தை தானே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல மட்டுமே அது ஒரு மைனஸ். அதை தாண்டி 11ஆம் இடத்துல கெடுபலன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. மாரகஸ்தானமாய் சில லக்னங்களுக்கு இது வந்தாலும் கூட அதில் கூட லாபம் இருக்கும் விதி கொண்டது அப்படிங்கிறது உண்மையான நிதர்சனமான உண்மை. இந்த சரலக்கணங்களுக்கு பாதகஸ்தானமாக நிகழக்கூடியவர்கள் கூட தன் காரகத்துவ பாதகங்களை மட்டும்தான் கொடுப்பார், லாபம் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். இப்போ ஒரு மேசலக்கணக்காரருக்கு பெரும் தொழிலதிபராக இருப்பார், 1000 வேலைக்காரங்க இருப்பாங்க. அந்த 1000 பேரில் ஒரு 50 பேர் ப்ரெஷர் கொடுப்பான் போட்டுக்கிட்டு, யூனியன் ஆரம்பிச்சுட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறேன் போகிறேன் வரேன். ஆனால் மீதி 950 பேருனால அவருக்கு லாபம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க தானே பிஸ்னஸை லாபத்தை தொழிற்சாலையை நடத்துகிறவங்க, புரியுதா உங்களுக்கு? ஸோ 11ஆம் இடம் அந்த ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களை மட்டுமே எடுக்கணும். மற்றபடி பராக்கிரமம் முழுமையாக வெளிப்படும் இந்த 11ஆம் ஸ்தானம் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அதிலே வலிமையான கோள்கள் அமர்ந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை தான் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.